Seagull lesson synonym part 3. ஃபர்ஸ்ட் சினானியம் பாருங்க, கரேஜ். இதுலயே நான் சினானியம் ஆண்ட்ரிம்ஸ் ரெண்டுத்தையுமே காட்டியிருக்கேன். ஸோ இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது எல்லாமே இந்த படத்தை பார்த்து அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும், அந்த வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். கரேஜ், கரேஜ்னா பிரேவரி. அந்த பையன் எப்படி துணிச்சலா வந்து ஜம்ப் பண்ணி குதிக்கிறான, அப்ப கரேஜ் அப்படின்னா பிரேவரி. இன்னொரு அர்த்தம் வந்து கான்ஃபிடென்ஸ்னு சொல்லலாம். இன்னொன்னு சினானியம் என்னென்ன வரும்னா வேலர், வீரம் அப்படின்னு சொல்லலாம். கரேஜை வந்துட்டு பிரேவரி, வேலர், கான்ஃபிடென்ஸ். வேலர், வீரம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? மீதி இருக்கிற ரெண்டுமாவது நமக்கு ஃபெமிலியரான வேர்ட்ஸ். பிரேவரி, கான்ஃபிடென்ஸ் ரெண்டும் நமக்கு தெரியும். கரேஜுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு, பிரேவரி ஒன்று, கான்ஃபிடென்ஸ் ஒன்று. வேலர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா, வேலர் வெற்றி வேல், வீரவேல் சொல்லுவோம்ல, அப்போ வேல்னாலே வீரம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கரேஜ் அப்படின்றது வேலர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆண்டனியம். அப்ப வீரம் தான் கரேஜ் அப்படின்னா அப்ப கோழைத்தனம் தானே ஆண்டனியமா இருக்க முடியும். அப்ப கரேஜுக்கு ஆண்டனியம் என்னது? கோவர்டு. கோவர்டு, டிமிட். டிமிட், கோவர்ட்னா இந்த பையன் பாரு, ஒரு எலியை பார்த்துட்டு பயந்து ஓடுறான், அப்ப அது கோவர்டு. டிமிட், நம்மளோட சீகல் லெசன்லையும் நம்மளோட சீகலும் வந்து ரொம்ப தைரியம் இல்லாம இருக்கும், அதனால டிமிட் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சீகல்ல பார்த்துருக்கோம். சீகல் என்னவா இருக்கும்? டிமிட். இட் இஸ் வெரி டிமிட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டா? இப்போ கரேஜ்னா பிரேவரி, வேலர், கான்ஃபிடென்ஸ் சினானியம். ஆண்டனிம்ஸ் என்ன வரும்? கோவர்ட், டிமிட். செகண்ட் ஒன் பிளஞ்ச். பிளஞ்ச் அப்படின்னாலே பிளஞ்சுனா க்ளூ என்ன ஞாபகம் வச்சிருந்தா பாஞ்சி உழுவுறது. இப்போ டைவ் ஆர் ஜம்ப், அதுதான் வந்து பிளஞ்சு. ஆண்டனிம் என்னன்னா அசன்ட். இது கீழே விழுந்தா அது டைவ் ஆர் ஜம்ப், அதுதான் மீனிங். ஆக்சுவல் மீனிங் பிளஞ்சுக்கு டைவ் ஆர் ஜம்ப் தான். அப்போ ஆண்டனிம் என்னவா இருக்கும்? ஒருத்தவங்க கீழே உழுவுறாங்க, இவன் என்ன பண்றான்? ஏறுறான். அப்ப அசன்ட் ஆர் ரைஸ். அசன்ட் ஆர் ரைஸ். அசன்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பாத்தீங்கன்னா, அசன்ட்னாலே நம்ம அசெண்டிங் நம்ம படிச்சிருப்போம், ஏறு வரிசை அசெண்டிங்னு படிச்சிருப்போமா, அந்த அசெண்டிங் தான் இங்க அசன்ட்னு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அசெண்டிங்ன்ற வார்த்தை தான் இங்க அசன்ட்னு வந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட், டெஸ்பரேட். டெஸ்பரேட், இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் படம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க எது சொன்னாலும் காதுல வாங்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அப்ப டெஸ்பரேட் அப்படின்னா ஹோப்லெஸ். டெஸ்பரேட்னா ஹோப்லெஸ். இன்னொன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது, டிஸ்ட்ரெஸ்டு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அதை டெஸ்பரேட்னு சொல்லலாம். அப்ப டெஸ்பரேட்டுக்கு சினானியம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோப்லெஸ், டிஸ்ட்ரெஸ்டு. ஹோப்லெஸ், டிஸ்ட்ரெஸ்டு. ஆண்டனியம் என்ன வரும்? அப்போ இவங்க பாரு, ஒரு கடவுள் நம்பிக்கையோட வேண்டிக்கிட்டு எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப்ஃபுல்லா இருக்காங்க. அப்ப டெஸ்பரேட்னா ஹோப்லெஸ்ன்றது சினானியம். ஆண்டனியம் என்ன வரும்? ஹோப்ஃபுல், நம்பிக்கையோட இருக்கிறது. அடுத்தது ஷ்ரில்லி. ஷ்ரில்லிக்கு இங்க ஒரு மிருகம் வந்து அப்படியே கிச்சு கிச்சின்னு வேகமா கத்துறது. ஹை பிச்சுடு ஆர் பியர்சிங் வாய்ஸ். ஹை பிச்சுடு ஆர் பியர்சிங் வாய்ஸ். பியர்சிங்னா தொண்டைய கிழிச்சுக்கிட்டு கத்துறது தான் என்னது? ஷ்ரில்லி. அதுக்கு ஆண்டனியம் என்ன வரும்? காம்லி. காமா இருக்காங்க பாரு அவங்க, அப்படியே தியானம் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்றப்ப எப்படி இருப்போமோ அது மாதிரி காமா இருக்காங்க. கரெக்டா? நெக்ஸ்ட் த்ரெட்டனிங். த்ரெட்டனிங்னா ஃப்ரைட்னிங், பயமூத்துறது. த்ரெட்டனிங்னா என்னது? த்ரெட்டன் பண்றாங்க அப்படின்னா பயமூத்துறது. ஃப்ரைட்டனிங். த்ரெட்டனிங்க்கு இன்னொரு பேரு ஃப்ரைட்டனிங். நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? த்ரெட்டனிங்ன்ற வார்த்தை பயம்னு நமக்கு தமிழ்ல தெரியும், இங்கிலீஷ்ல அதோட இன்னொரு ஆல்டர்னேட் தான் ஃப்ரைட்டனிங். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? த்ரெட்டனிங், ஃப்ரைட்டனிங் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த படத்தை பார்த்து பார்த்து தான் உங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த படத்துல என்ன இருக்கு? ஏதோ ஒரு பேய் வந்து உங்களை பயமுறுத்துற மாதிரி இருக்கா, அதான் த்ரெட்டனிங், ஃப்ரைட்டனிங். நெக்ஸ்ட் த்ரெட்டனிங்க்கு அப்ப ஆண்டனியம் என்ன வரும்னா என்கரேஜிங். பயமூத்தாம உன்னை தூண்டி விடுறது, என்கரேஜ் பண்றது, என்கரேஜ் பண்ணி உனக்கு தைரியம் கொடுக்கறது தான் என்னது? ஆண்டனியம். நெக்ஸ்ட் ஸ்டார்வ். இந்த பையனை பார்த்தீங்கன்னா பசியால ரொம்ப வாடி போய் சாப்பாட்டுக்காக ரொம்ப ஏங்கி உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அதுதான் ஸ்டார்வ்னா பட்டினியா இருக்கிறது. டிப்ரைவ்டு ஆஃப் ஃபுட். டிப்ரைவ்டு ஆஃப் ஃபுட், ஃபுட்டுக்காக ஏங்கி காத்திருக்கிறது. டிப்ரைவ்டு ஆஃப் ஃபுட். ஸ்டார்வ்னா என்ன? பசி, பசிக்காக ஏங்கி நிக்கிறது தான் ஸ்டார்வு. டிப்ரைவ்டு ஆஃப் ஃபுட்.
ஆண்டனிம் என்ன வரும் அப்படின்னா, இந்த படத்துல பாருங்க, இந்த படத்துல வந்து நல்லா பசியோட இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்காங்க. இப்ப வெல் ஃபெட்னா நல்லா சாப்பிட்டு ஊட்டச்சத்தோட இருக்கிறாங்க. நரிஷ்னா ஊட்டச்சத்தோட இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பர்ஃபெக்டிங் இந்த பிக்சரை பாத்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. முன்னாடி இம்பர்ஃபெக்டா இருக்காங்க, இப்ப பர்ஃபெக்டா இருக்காங்க. அப்ப இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கல்ல. பர்ஃபெக்டிங்னா இம்ப்ரூவிங்னு அர்த்தம். இதுக்கு எதிர் சொல் ஆண்டனிம் என்ன வரும்னா இம்பர்ஃபெக்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் டெவர். இந்த சினோனிம் போறதுக்கு முன்னாடி ஒரு கதையை மட்டும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்தா கம்பெனி இருக்கு. டெவர்ன்றது ஒரு பாஸ்தா கம்பெனி. இந்த பாஸ்தா யார் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க எல்லாம் ஒரு சின்ன துணுக்க கூட விடாம எல்லாத்தையும் அப்படியே முழுங்கிடுவாங்களாம். அதனாலதான் அது பேர் வந்து டெவர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க, அந்த பாஸ்தா கம்பெனி பேர். அப்ப டெவர்னா என்னன்னு நமக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். டெவர்னா என்னது? முழுங்குறது. இங்க ஒருத்தர் ஒரு பிளேட்டை ஃபுல்லா அப்படியே கொண்டு போய் வாயில கொட்டுறாரு பாரு, அதுதான் என்னது? டெவர். ஸ்வாலோ. டெவர்னா ஸ்வாலோ, முழுங்குறது. ஈட் சம்திங் ஈகர்லினா ரொம்ப ரொம்ப வெறித்தனமா அப்படியே சாப்பிடுறது. என்கல்ஃப் 3 அர்த்தம் இருக்கு. ஸ்வாலோ முழுங்குறது ஒண்ணு, ஈட் சம்திங் ஈகர்லி ஒண்ணு, கல்ஃபா அடிக்கிறது. கல்ஃபானா எல்லாத்தையும் குடிச்சிடுறது, எல்லாத்தையும் முழுங்கிடுறது, அதுதான் என்கல்ஃப். அப்ப ஆப்போசிட் என்ன வரும்? முழுங்குறதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? ஸ்பிட். ஆக்சுவலா இது எல் வந்து வராது, SPIT மட்டும்தான் உங்களோட ஆன்சரு. ஸ்பிட், SPIT. ஸ்பிட்னா துப்புறது. முழுங்குறதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? ஸ்பிட், துப்புறது. SPIT. ஓகே. நெக்ஸ்ட் ப்ரௌட்னா நம்மள நாமே ரொம்ப கிரேட்னு நினைச்சுக்கிறது. ஹானர்ட்னா பெருமிதமா நினைச்சுக்கிறது தான் வந்து ப்ரௌட். இப்ப கிரேட்னு நினைச்சுக்கிறது, நான் தான் கிரேட் அப்படி சொல்லிட்டு நினைச்சுக்கிறது. கிரேட்டிஃபைடு. ஹானர்ட்னா ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? ஹம்பிள், பணிவா இருக்கிறது. நம்ம AR ரஹ்மான் 2 கையிலையும் ஆஸ்கர் அவார்டை வாங்கிட்டு எப்படி பணிவா இருந்தாரு, ரொம்ப வந்து அப்படியே நான் தான் அப்படி சொல்லி நிக்கல, பணிவா வந்து இருந்தாருல்ல, அதுதான் ஹம்பிள். ப்ரௌடுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? ஹம்பிள். ஓகே. அந்த லாஸ்ட் ஒன் கவர்டைஸ் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். கவர்ட் அப்படின்னாலே கோழைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு. கவர்ட்னா கோழைத்தனம். அதை எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு டிமிடிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம கவர்ட்னாலும் டிமிட்னாலும் ஒண்ணுன்னு பார்த்துட்டோம். ஸோ டிமிடிட்டி ஞாபகம் இருக்கும் நமக்கு. இப்ப கோழைத்தனத்தை எப்படி சொல்லலாம் இன்னொரு விதமா? தைரிய குறைபாடு, தைரியம் இல்லாம இருக்கிறது தான் கோழைத்தனம்னு சொல்லுவோம். அப்ப தைரியம் குறைபாடு எப்படி சொல்றது? தைரியத்தை பிரேவ்னு சொல்லுவோம். தைரியம் குறைஞ்சு போயிடுச்சுன்னா எப்படி சொல்றதுன்னா லேக் ஆஃப் பிரேவரி. தைரியம் குறைந்து விட்டது, அதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம? கோழைத்தனம் அப்படின்னு சொல்லுவோம். தைரிய குறையதான் என்னன்னு சொல்றோம் நம்ம? கோழைத்தனம்னு சொல்றோம். சரி, அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? அப்படியே கவர்ட்னாலே கோழைத்தனம்னா ஆப்போசிட் என்ன வரும்? பிரேவரி. ஜான்சி ராணி மாதிரி துணிச்சலா இருக்கிறவங்க வந்து பிரேவரி. ஓகே. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய கேமை விளையாண்டு அதோட ஸ்கிரீன்ஷாட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.